வணக்கம். விமென்ஸ் வைப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்பது ரம்யா அண்ட் பாரதி. இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சூப்பரான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். அது என்னன்னு யோசிக்கிறீங்களா? மஷ்ரூம் பிரியாணி தாங்க நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க நாம் வீடியோக்குள்ளே போகலாம். இந்த மஷ்ரூம் பிரியாணி செய்கிறதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் தேவைன்னு நம்ம பார்த்துடலாமா? இதுக்கு நான் ஒரு பெரிய சைஸ் ஆனியனை இந்த மாதிரி பிரியாணிக்கு கட் பண்ணுற மாதிரி எடுத்து வச்சுருக்கேன். இதுவே ஒரு மீடியம் சைஸ் தக்காளி, கொத்தமல்லி, புதினாவையுமே க்ளீன் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா 2 பச்சை மிளகாய். நான் தாளிக்கிறதுக்கு பட்டை, லவங்கம், பிரியாணி இலை, அதுக்கப்புறமா நான் கொஞ்சம் கடல் பாசி எடுத்திருக்கேன். அப்புறம் மஷ்ரூம் பிரியாணி செய்கிறதுக்கு மஷ்ரூம் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த மாதிரி ஒரு மஷ்ரூமை நான் வாங்கி எடுத்திருக்கேன். இதுதான் நாம் இந்த மஷ்ரூம்ஸ் எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். மஷ்ரூம்ஸை நான் 3 டைம்ஸ் வாஷ் பண்ணி எடுத்துக்கிறேன் வாட்டரில். அதுக்கப்புறமா இந்த டர்ட்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணுறதுக்கு நான் சும்மா கையிலேயே ஒரு ஃபர்ஸ்ட் லேயரை எடுத்துருவேன். அதுக்கப்புறமா நம்ம ஒரு ஒயிட் கிளாத் வச்சு இதை தொடச்சி எடுத்துக்கலாம். சில பேர் இந்த மஷ்ரூம்ஸை மைதா மாவு வச்சு க்ளீன் பண்ணுவாங்க. பட் நம்ம இந்த மாதிரி கிளாத் வச்சு துடைக்கும் போது அந்த மாதிரி பண்ணணும்னு அவசியம் இல்லை. மஷ்ரூமை இந்த மாதிரி நீட்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு நான் பாஸ்மதி ரைஸை இந்த மாதிரி ஒரு 1/2 அன் ஹவர் ஊற வச்சு எடுத்திருக்கேன். இப்போ நாம் குக்கரை ஹீட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா நான் கொஞ்சமாக எண்ணெயும் கூடவே 1 ஸ்பூன் நெய்யும் சேர்த்துக்கிறேன். ஃபஸ்ட்டு நம்ம தாளிக்கிறதுக்கு இந்த பட்டை, லவங்கம், பிரியாணி இலை, ஏலக்காய் எல்லாத்தையும் சேர்த்துடலாம். கொஞ்சமாக ஃப்ரை ஆனதும் நம்ம ஆனியனும் பச்சை மிளகாயும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஆனியன் நல்லா வதங்கிறதுக்கு நான் கொஞ்சம் சால்ட் சேர்த்துக்கிறேன். ஆனியன் நல்லா கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் ஃப்ரை பண்ண விடுங்க. அதுக்கப்புறமா நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி ஓரளவுக்கு ஃப்ரை ஆனதும் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். கூடவே நாம் இந்த புதினாவையும் சேர்த்துக்கலாம். இப்போ நாம் இந்த மசாலாஸ் எல்லாமே ஆட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். 1 ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர், அதுக்கப்புறமா 1 ஸ்பூன் பிரியாணி மசாலா நான் சேர்த்து இது நல்லா வதக்கி எடுத்துக்கிறேன். இப்போ மசாலாஸ் எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம மஷ்ரூம் சேர்த்து வதக்கி எடுத்துக்கலாம். மஷ்ரூம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நான் ஒரு 2 ஸ்பூன் கர்டு சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கிறேன். இப்போது தண்ணி நான் ஆல்ரெடி ஹாட் வாட்டர் வச்சுருக்கேன். ஏன்னா சீக்கிரமாக கொதிக்கணுன்றதுக்காக நான் ஹாட் வாட்டரை இதில் நான் சேர்த்துக்கிறேன். வாட்டர் ரேஷியோ பார்த்திங்கன்னா 1 கிளாஸ் ரைஸ்க்கு 1.25லேருந்து 2 கிளாஸ் தண்ணி ஊற்றலாம். தண்ணி நல்லா கொதிச்சு வருது. நான் இப்போ அரிசி சேர்த்துக்கிறேன். இந்த ஸ்டேஜில் நீங்கள் சால்ட் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு வேணும்னா திரும்பி ஆட் பண்ணிக்கோங்க. அரிசி சேர்த்ததுக்கப்புறமா நான் இப்போ ஃப்ளேமை சிம்மில் வச்சுட்டு ஒரு மூடி போட்டு விட்டுடுறேன். நாம் இது ஒரு 15லேருந்து 20 மினிட்ஸ் நல்லா வேக விட்டுடலாம் சிம்மில் வச்சு. ஒரு 15 மினிட்ஸ் ஆகிடுச்சு. நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஓகே, இப்போ ஓரளவுக்கு வெந்துடுச்சு. இப்போ நம்ம கொஞ்சமாக கொத்தமல்லியும் புதினாவும் லாஸ்ட்டில் சேர்த்து திரும்பி ஒரு மூடி போட்டு விட்டுடலாம். இப்போ நான் திரும்பி ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். இப்போ நல்லாவே வந்திருக்கு. நான் இப்போ ஃப்ளேமை ஆஃப் பண்ணிக்கிறேன். இந்த புதினா மஷ்ரூமோட வாசனை நம்மளை ரொம்பவே இழுக்குதுங்க. அவ்வளோ சூப்பராக இருக்குது. இதை நான் இப்போ உங்களுக்கு ஒரு பிளேட்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி காட்டுறேன். நீங்களே பாருங்கள். இதுக்கு காம்பினேஷன் ஆனியன் ரைத்தா பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஓகே காய்ஸ், இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது நாங்கள் நம்புகிறோம். இன்னும் நீங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ கைஸ், பாய்.